அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங் how to prepare the analyze the trading monthly weekly combination. This particular video is fully for educational purpose only. So first we look on monthly profile. So monthly profile ரெகுலரா நம்ம டிஸ்கஸ் பண்றது தான். இப்போ மந்த்லி ப்ரொஃபைலோடைய டிஸ்கஷன் பிரகாரம் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் தான் ரொம்ப முக்கியம். இது போன ப்ரீவியஸ் லேர்னிங் வீடியோலையும் உங்களுக்கு அப்டேட் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணணும், நமக்கு ப்ராப்பரான ஒரு அப்டேட் தரணும். ப்ராப்பரான ஒரு அப்டேட் வந்து இன்னும் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கல. அப்போ இந்த பெல் கர்வ் என்ன பண்ணுது, இப்போது மந்த்லியில் என்ன பண்ணுது? இப்போ மந்த்லியில் உங்களுக்கு இந்த ரேஞ்சை பெல் கர்வ் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு அழகாக எப்படி ரெடி ஆகணும். ஓகேங்களா? அப்போ என்ன நடக்குது, இங்கே ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு பிலோவில் மார்க்கெட் போயாச்சு. எப்போது ஜனவரி மாதமே கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுது, பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த ப்ரொஃபைல் இங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஆல்மோஸ்ட் மார்க்கெட் என்ன, இந்த ரேஞ்சை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. இந்த 10,000 பாயிண்ட்ஸ் தான் ரேஞ்ச். எதுக்கு? பேங்க் நிஃப்டிக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்குது. அப்போ இதை மந்த்லி வீக்லி அந்த காம்பினேஷனில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுது, மந்த்லியில் இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவலுக்கு பிலோவில் மார்க்கெட் என்ன பண்ணுது, இப்போ டெவலப்பிங் நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக? அப்போ அந்த ஒர்க் நடக்குது. இப்போது இதுக்கு காம்பினேஷனாக வீக்லியில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்போ அது காம்பினேஷனாக வீக்லியில் நமக்கு எப்படி பெல்கவ் இருக்குமா, அப்போ வீக்லியோட பெல்கவும் நம்ம ஆல்ரெடி போன லேர்னிங் செஷன்லேயே போட்டிருந்தோம். இப்போ வீக்லியோட பெல்கவில் அதுவும் அதே மாதிரி பெல்கவில் ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு பிலோவில் மார்க்கெட் போயிட்டு, ஆனால் என்ன பண்ண முடியல, இனிஷியேட்டிவ் பையிங் இனிஷியேட்டிவ் செல்லிங் வந்து நமக்கு கண்டினியூ ஆகலை. அப்போது 3 ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, டேர்ன் ஆயிடுச்சு. ஓகே, ஆயிடுச்சு வந்து இப்படி டேர்ன் ஆயிடுச்சு கரண்ட் வீக். ஓகேவா? அப்போது திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுது, ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்குள்ளே இப்படி போகணும் இல்லை? அப்படி போகிறதுக்கு என்ன பண்ணோம், இந்த வாரத்துக்கு அபவ்ல ப்ரொஃபைல் என்ன பண்ணோம், நமக்கு இனிஷியேட்டிவ் பையிங்காக உள்ளே வந்தால் அப்படியே ட்ரெண்டு வந்து இப்படி உள்ளே வந்து இங்கே வரும். கனெக்ட் பண்ண முடியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்து ஆக்ஷன் மார்க்கெட் தியரி பிரகாரம் எப்படி மார்க்கெட் ரெஸ்பான்சிவாக இருக்குது, இனிஷியேட்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த காம்பினேஷன் புரியுதுங்களா? இப்போ இதே காம்பினேஷனில் இங்கே டெய்லிக்கு வாங்க. இப்போ டெய்லியோட பெல்கோ பார்த்தீங்கன்னா அதே இப்போ வீக்லியோடு அது கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த வீக்கு தான் இங்கே டெய்லிக்கு பெல்கோவாக அமையுது. இந்த இடத்துல நமக்கு எப்படி காம்பினேஷன் கிடைக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ஸ்டில் இங்கே மார்க்கெட் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகலை. அப்போ இங்கே என்ட்ரி ஆகும். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்குள்ளே ஸ்ட்ராங்காக என்ட்ரி. அப்போது கடைசியாக நடந்த ப்ரொஃபைல் என்ன பண்ணிருக்கு, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிட்ட டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. அப்போது நமக்கு என்ன வேணும், இந்த 48,500க்கு அபவ்ல நமக்கு என்ன வேணும், ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் மார்க்கெட் என்ன உங்களுக்கு அப்சைடு அப்படியே ஒரு ஒரு டார்கெட்டாக உங்களுக்கு இங்கே வரும். கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? ஓகே, அப்போ இந்த 3 காம்பினேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போது மந்த்லி ப்ரொஃபைலில் நமக்கு என்ன இருக்குது, மந்த்லி ப்ரொஃபைலில் ப்ரொஃபைல் பாதிக்கு கீழே மார்க்கெட் என்ன பண்ணி இந்த இடத்துல இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. வீக்லி ப்ரொஃபைலில் இங்கே இருக்குது, வீக்லி ப்ரொஃபைலில் இங்கே மார்க்கெட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இதே தான் டெய்லியில் இருக்குது. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகி இது வீக்லியிலேருந்து வந்த பிறகு அப்போ இந்த இடத்துல பெல்கவ் வந்து டெவலப் ஆகுது. அப்போ மந்த்லியில் டெவலப் ஆகிற பெல்கவுக்கு இங்கே வீக்லிலையும் டெய்லிலையும் அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகுது. இதுதான் மேக்ரோ ஸ்ட்ரக்சராக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இதை டீப்பாக லேர்ன் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இதை டெய்லியில் கான்டெக்ஸ்டாக நம்ம என்ன பண்ணோம், எப்படி மார்க்கெட் லெவல்ஸ் வருது பார்க்கணும். அப்போது டெய்லியில் முதல்ல என்ன பண்ணோம், இந்த லோக்கு கீழே உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆனதா டவுன் ட்ரெண்ட், அது வைக்க என்னது ஃபுல்லாக மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட்ஸ் தான் இங்கே இருக்குது. காம்பினேஷன் புரியுதுங்களா? ஓகே, இதே தான் இப்போ நிஃப்டியில் பார்ப்போம். இப்போ நிஃப்டியில் என்ன ஆகுது உங்களுக்கு, இது மந்த்லி ப்ரொஃபைல். அப்போ இந்த மந்த்லி ப்ரொஃபைல்ல இருந்து மார்க்கெட் இன்னும்
இந்த இந்த லோ வைக்கும் கூட போக சான்சஸ் இருக்குது. எங்கே 21,000 கிட்ட கூட மார்க்கெட் போக சான்சஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணும், ஸ்ட்ரக்சர் வரணும். ஸ்ட்ரக்சர் வராமல் நமக்கு மார்க்கெட் போக முடியாது. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு. இப்போ இங்கே மந்த்லியில் இந்த கரண்ட் மந்த் என்ன மந்த்து, மார்ச் மந்த். இப்போ கரண்ட் மந்த் மார்ச் மந்த் என்ன பண்ணல, பிப்ரவரி மந்த்துக்கு பிலோவில் கண்டினியூ பண்ண முடியல. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோவில் கண்டினியூ பண்ணோம்னா உள்ளே வருது. உள்ளே வந்த பிறகு என்ன பண்ணும், இந்த லெவலுக்கு மேலே, அதாவது இந்த மந்தோட ஹைக்கு மேலே மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆனாதான் உங்களுக்கு அப்சைடு. ஆனால் கீழே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனால் என்ன பண்ணும், மார்க்கெட் திரும்பவும் அடுத்த லோக்கு போயிடும். கிளியர்ங்களா, இதுதான் மந்த்லி. அப்போ மந்த்லியில் மார்க்கெட் என்ன பண்ணுது, கரண்ட் மந்தோட ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்குள்ளே தான் வேலட்டைல் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ இதே காம்பினேஷனை இங்கே வீக்லியில் வரும். இப்போ இங்கே வீக்லியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும், இங்கே வீக்லியில் பெல்கோ ஆல்ரெடி வருது. இப்போது இங்கே பிலோவில் மார்க்கெட் கண்டினியூ ஆக முடியல. ஓகேவா, வீக்லியில் பிலோவில் கண்டினியூ ஆக முடியல. இப்போ இந்த காம்பினேஷன் இருக்குது, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு போக முடியாமல் இங்கே ஸ்டாண்டர்ட் டிவிஷன்லேருந்து மார்க்கெட் வெளியில் வருது. ஓகே, வெளியில் வந்து இந்த இடத்துல பேலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போது போன வாரத்துக்கு இந்த வாரம் என்னவா கன்ஃபார்ம் ஆகணும், இனிஷியேட்டிவ் செல்லிங்காக கன்ஃபார்ம் ஆனாதான் இங்கே நமக்கு 22,000க்கு மார்க்கெட் வரும். ஓகே, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பெரிய இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு நிஃப்டியில். ஓகே, ஆனால் பேங்க் நிஃப்டியில் அழகாக பேலன்ஸில் பிலோவில் மார்க்கெட் இருக்குது, அது ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நிஃப்டியில் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. எங்கே, இந்த 23 இந்த 500லேருந்து இந்த 22,000 இந்த ரேஞ்சுக்கு ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆச்சு. அப்போ இந்த இம்பேலன்ஸ்குள்ளே மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த ரேஞ்சு ஃபார்ம் பண்ணும். புரியுதுங்களா, இதுதான் வந்து அப்கமிங் டேஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணோம், டெய்லியில் வாட்ச் பண்ணோம். அப்போ டெய்லி ப்ரொஃபைல், அப்போ டெய்லி ப்ரொஃபைலில் நமக்கு எப்படி வாட்ச் பண்ணுறோம், பெல்கோ வந்து இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த பெல்கோ ஃபார்ம் ஆன பிறகு இங்கே ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிக்க, இந்த மார்க்கெட் இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுது, கீழே இங்கே வந்து. புரியுதுங்களா, அப்போது இந்த லெவலில் பிரேக் பண்ணாதான் திரும்ப மார்க்கெட் இங்கே வரும். இங்கே 22,300 பிரேக் பண்ணாதான் இங்கே 22,000க்கு மார்க்கெட் வர முடியும். ஓகேங்களா, அது வரைக்கும் இங்கே தான் இருக்கும். இதே அப்சைடு போகிறதா இருந்தால், அப்சைடு போகிறதா என்ன பண்ண, மார்க்கெட் கொஞ்சமாவது இங்கே கீழே லோ எடுத்து தான் போகும், ஃபேர் ப்ரைஸ்க்கு வருவாங்க. ஃபேர் ப்ரைஸ்க்கு மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து இப்படி வெளியே வந்துட்டு அப்புறம் இப்படி உள்ளே வரணும். அப்படி வரும்போது கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, இந்த லெவலுக்கு வருவாங்க. ஏன், மார்க்கெட் ரேஞ்சில் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ண, ஃபேர் ப்ரைஸ்க்கு லோ வந்துட்டு போகணும். இப்போ இங்கே வரும். அப்போ என்ன, உங்களுக்கு இங்கே ப்ரொஃபைல் வந்து அழகாக இப்படி ஷேப் வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா, அப்போ இது ஃபினிஷ்டு. அப்போ என்னது, மார்க்கெட் இந்த இடத்துல பிஸ்னஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிஸ்னஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு திரும்ப வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு பிஸ்னஸை கண்டினியூ பண்ணணும், இல்லை கீழே வந்து பிஸ்னஸ். இப்போ இதை தான் எங்கே பண்ணியிருக்கோம், உங்களுக்கு போன பெல்கோவிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ ரெகுலராக அந்த கான்டெக்ட் பார்க்கணும் தெரியும். அப்போ என்னது, இந்த பெல்கோவு இருந்துச்சு. இப்போ இந்த பெல்கோவுக்கு மேலே மார்க்கெட் போக முடியல, கீழே வந்தாச்சு, கீழே கண்டினியூ ஆயிடுச்சு, கீழே போயிடுச்சு. அப்போ என்னாச்சு, இந்த பிஸ்னஸ் ரேஞ்சு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ரேஞ்சுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா, ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போது இந்த இடத்துல டெவலப் பண்ணும். அப்போ இந்த இடத்துல டெவலப் முடிஞ்சிச்சு. டெவலப் ஆன பிறகு மார்க்கெட்டால் ட்ரெண்டு போக முடியல, அப் ட்ரெண்டு போக முடியல, ரிஜெக்ட். கீழே டவுன் ட்ரெண்டுக்கு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் கிடச்சிதுல 21 பிப்ரவரியில், கருத்த நாள் அந்த மண்டே 21 பிப்ரவரிக்கு அடுத்த நாள் இன்னைக்கு 24ஆம் தேதி ஒரு கேப் டவுன் மார்க்கெட்டில் வந்து, அந்த கேப் டவுன் என்ன பண்ணிச்சு மார்க்கெட்டை, கரெக்டாக இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்து மார்க்கெட் கீழே போக முடியாமல் ஒரு கேப் டவுன் பண்ணி என்ன பண்ணாங்க, அனுப்பி விட்டாங்க. இந்த கேப் டவுன் பண்ணி அனுப்பி விட்டோன்னே ஒரு 2 அப்படியே மார்க்கெட் நல்லா ட்ரெண்டிங்காக இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இம்பேலன்ஸ்க்கு இங்கே மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணுது. கான்செப்ட் புரியுதுங்களா, எப்படி இந்த மந்த்லி வீக்லி இது காம்பினேஷன் நடக்குதுன்றது. ஓகே, இப்போ இதே தான் வந்து நான் வந்து உங்களுக்கு அமி புரோக்கர் சார்ட்லேயும் காமிக்கிறேன். இப்போது இது வந்து மந்த்லி ப்ரொஃபைல். இப்போ இது ஒரு மந்த்தாக மார்க்கெட் இப்படியே போயிட்டு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் டைம் வந்து பெரிய ஃபாலு, அந்த ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சு. எத்தனை மாதம் ரெக்கவரி ஆச்சு, ஒரு 5-6 மாதம். அப்போது இப்போ மார்க்கெட்டு அது வந்து ஆக்ஷன் ப்ராசஸில் தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஒரு ஏதாவது ஒரு ரீசனபுளாக மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம், ஏதாவது நியூஸ் பேஸ்டாக இருக்கும்.
இப்போ மந்த்லி ப்ரொஃபைல் வரும். இப்போ மந்த்லி ப்ரொஃபைல் நீங்கள் பாருங்க. இப்போ இந்த மந்த்லி ப்ரொஃபைலில் நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இங்கே இந்த ட்ரெண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, இதுதான் இந்த ஜூன் மந்த் எலெக்ஷன் அப்போ மார்க்கெட் மேலே போனது. இங்கே இங்கே வந்து இப்போ இங்கே இருந்து நமக்கு பெல் கர்வ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு வால்யூம் ப்ரொஃபைலாம் தேவையில்லை, அதனால் வால்யூம் ப்ரொஃபைல் நான் எடுத்துறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, நமக்கு மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் கிரியேட். இப்போ இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல, கவனிச்சிங்களா? இப்போ இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல. ஓகே, திரும்ப ப்ரைஸ் என்ன பண்ணுது, இந்த ப்ரொஃபைல் உள்ளே வருது, தெரியுதுங்களா? ஓகே, அப்போ இங்கே பெல்கோ வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, என்ன பண்ணோம், இங்கே வந்துட்டா இங்கே உள்ள இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இங்கே ப்ரைஸ் வந்து வெளியில் போக முடியல, உள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல உள்ளே வந்தாச்சு அப்படின்னா திரும்ப மாதிரி ப்ரைஸ் என்ன உள்ளே வருது, உள்ளே வந்துடுச்சுன்னா எங்கே வரும், ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு வரும். வந்துடுச்சிங்களா? அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு வந்த பிறகு மார்க்கெட் என்ன பண்ணும், இங்கே இது 1 ஸ்டாண்டர்ட் டிவிஷன், இங்கே 2 ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு வரும். ஓகே, 2 ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு அப்புறம் 3 வரும். அப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்களா? அப்போது நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே நியூஸ் அது வேலையை அது கரெக்டாக பண்ணுது, அதோட வேக்கமை ஃபில் பண்ணி அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அடுத்ததா ப்ரைஸ் என்ன பண்ணணும், நமக்கு இங்கே உள்ளே வரணும், உள்ளே வரலை, உள்ளே வர வேலையை மார்க்கெட் ஒன்றும் சரியாக பண்ணலை. ஓகேங்களா? அப்போ கால் தான். இப்போ இங்கே பெல்கோ நமக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்ததான் இந்த மந்த் மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த மந்த் என்ன பண்ணணும், இப்போ இந்த பிலோல இருந்து இது என்னது, ஜனவரி மந்தோட ப்ரொஃபைல், இது பிப்ரவரி மந்தோட ப்ரொஃபைல். இது ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே லெவல்ஸ் கூட நான் மார்க் பண்ணி வச்சிருப்பேன் நினைக்கிறேன். லெவல்ஸ் மார்க்கெட்டு இந்த 2 மந்த்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 2 மந்த் முடிஞ்ச பிறகு இந்த மந்த்ல இருந்து மார்க்கெட் அப் சைடும் மார்க்கெட் மேலே போகுமா, டவுன் சைடும் போகிறதுக்கான வாய்ப்பு, 2 பக்கமும் வாய்ப்பு இருக்கு. அப்போ அப் சைடு மார்க்கெட் எவ்வளவு தூரம் மார்க்கெட் போகலாம், இங்க பாருங்க, இங்க 55,300 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். இது பேங்க் நிஃப்டி பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க டவுன் சைடுக்கு 44,000 அந்த 45,000 அந்த லெவலுக்கு மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. புரியுதுங்களா? ஆனா அது எப்போ தெரியும், அப்கமிங் மந்த்ஸ்ல தெரியும். கான்செப்ட் புரியுதுங்களா? இப்போ இதை தான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் புரிஞ்சுட்டு அது பிரகாரம் நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரேட் செட்டப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மார்க்கெட்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் தெரிய வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக மார்க்கெட்டில் இன்ட்ராடேவை அவாய்ட் பண்ணிவிட்டு ஏன் பொசிஷனல் ட்ரேட் நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒன்று அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணிட்டே வராங்க. இப்போ கரண்ட்டாக என்ன லேட்டஸ்ட் என்ன அப்டேட்டாக இருக்குது, டிக் சைஸ் மாற்றிருக்காங்க. டிக் சைஸ் மாத்திரம் என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்ப்ரெட்டு வந்து டிஃபர் ஆகும், பிட் அண்ட் டாஸ்க்கு டிஃபர் ஆகும். பிட் டாஸ்க்கு டிஃபர் ஆச்சுன்னா என்ன நடக்கும், ஸ்லிப்பேஜ் வரும். அப்போ அல்கோ ட்ரேடெல்லாம் ஸ்லிப்பேஜ் அடி வாங்கும். அதே மாதிரி இங்கே மேனுவல் ட்ரேட் பண்ணுறவங்க லிமிட் ஆர்டரில் போகிறது நல்லது. மார்க்கெட் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பேஜ் வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அப்கமிங் வீக்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள், ஸ்லிப் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே லார்ஜ் சைஸ் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம். அதனால தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் அப்படின்றத சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ வந்து வீக்லி சார்ட்டு பேங்க் நிஃப்டி, இப்போ வீக்லி சார்ட்டு இதில் டேட்டா அந்த அளவுக்கு வராது, அதனால வீக்லி சார்ட்டு நம்ம இதில் பெருசாக பண்ண முடியாது. ஆனால் போன வாரத்துக்கு இந்த வாரம், போன வாரத்துக்கு இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ 2 நாள் ஓகே, இப்போ இந்த கரண்ட்டு வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு 13th பிப்ரவரியில், 13th மார்ச் வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. அப்போ எக்ஸ்பைரி என்ன செட்டிங்கில் இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் பழைய செட்டிங்கில் இருக்காது. தேர்ஸ்டே, ஆமாம், தேர்ஸ்டே எக்ஸ்பைரியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு போன வாரத்துக்கு இந்த கரண்ட் வீக்கோடைய அந்த காம்பினேஷனை நம்ம ஒர்க் பண்ணணும்.
பெருசாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா இந்த கரண்ட் வீக்கு? போன வாரத்துக்கு இந்த வாரம் ஸ்லைட்டாக பிலோவில் போன ப்ரைஸு ரிஜெக்ட் ஆகி உள்ளே வந்திருக்கு. அப்போ ரிஜெக்ட் ஆகி உள்ளே வந்த ப்ரைஸ் என்ன பண்ணணும் நமக்கு? அப்சைடு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்மள அப்போ கட்டாயம் என்னவா இருக்கும் இந்த வாரம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். எந்த ரேஞ்சு? 48,900 இங்கே 47,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு புரிதல். கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இந்த மந்த்லி, வீக்லி, இந்த டெய்லி இந்த மாதிரி காம்பினேஷன்லேயும் ப்ரொஃபைல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்த அந்த 4 ஸ்டெப் அனாலிசிஸ்லேயும் மார்க்கெட்டை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நிஃப்டி பார்ப்போம். அதே மாதிரி நிஃப்டியோட ப்ரொஃபைல். ஸோ நிஃப்டியும் இந்த வருஷம் மார்க்கெட் எதுக்குள்ளே இருக்கலாம்? 25,600லேருந்து 21,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த வருஷம் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதர் அதை டச் பண்ணணும், இல்லை இதை டச் பண்ணணும். ஆனால் அது ஆப்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம போன லேர்னிங் செஷன்லேயே நம்ம வந்து இதை வந்து அப்டேட் பண்ணி நான் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த லெவல் அப்படியே இருக்குது. ஓகே, இப்போது இந்த இடத்துலையே உங்களுக்கு என்ன வெல்கம் வந்து எப்படி மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே இருந்து என்ன ப்ரைஸ் என்ன பண்ண முடியல, வெல்கோவில் போக முடியல, ரிஜெக்ட் ஆகிட்டு. அப்போ என்ன பார்த்தேன், பிலோவில் இதுதான் வந்து நம்ம மந்த்லி சீரீஸில் உங்களுக்கு காமிச்சேன். மந்த்லி சீரீஸ் மீன்ஸ் மந்த்லி கேலண்டர் சீரீஸில் பார்த்தோம். இது வந்து எக்ஸ்பைரி சீரீஸில் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ப்ரொஃபைல் டெவலப் ஆகுது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆல்ரெடி இங்கே ப்ரொஃபைல் டெவலப் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ப்ரொஃபைல் டெவலப் ஆகணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி நமக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போது இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து விட்டுட்டு மார்க்கெட்டை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், மார்க்கெட் வந்து நியூஸ் நடக்குது, எது நடந்தாலும் ஆக்ஷன் அக்செப்ட் ஆனதாங்க போகும். ஓகேங்களா? ஓகே, ஆக்ஷன் ரிஜெக்ட் ஆனதான் போகும். என்ன தான் இருந்தாலும் சரி, அது அந்த லெவலில் எக்ஸ்டெண்ட் பண்ணால் திரும்ப அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வீக்லி சீரீஸ். வீக்லி சீரீஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ வீக்லி சீரீஸ் பார்க்கும்போது நிஃப்டியோட வீக்லி சீரீஸ் வந்து கரண்ட் வீக்னும் போது இந்த 21st இது வந்து மெர்ச் ஆயிருக்கு. ஏன்னா அங்கே மெர்ச் பண்ணலாம், அது மெர்ச் ஆயிருக்கு. மெர்ஜ் எடுத்துடுறேன். ஓகேவா? இப்போது இந்த வாரம் போன வாரம் இது வந்து கரண்ட் வீக்னா என்ன, 6th மார்ச். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே நம்ம தேர்ஸ்டேன்னு செட் பண்ணணும். தேர்ஸ்டே எவ்ரி லாஸ்ட் தேர்ஸ்டே, எவ்ரி எக்ஸ்பைரி தேர்ஸ்டே, வீக்லி சீரீஸ், தேர்ஸ்டே சீரீஸ். இப்போ இந்த வாரமும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? மார்க்கெட்டு இந்த பிலோவில் போனாலும் இங்கே லோ வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 22,100 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போது இங்கே பிலோவை கட் பண்ணால் மட்டும்தான் ப்ரொஃபைல். ஏன்னா இங்கே ப்ரொஃபைல் அழகாக டெவலப் ஆகி தான் இருக்குது. ப்ரொஃபைல் டெவலப் ஆகி தான் இருக்கிறதுனால இப்போ அப்கமிங் வீக்கோட ஆப்ஷன் என்ன பண்ணக்கூடாது, கீழே கட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக எங்கே வந்துடும், 22,100 இருக்கும். அப்சைடில் கன்ஃபார்ம் ஆகும்னா உங்களுக்கு எங்கே போகும் மார்க்கெட்டு, 23,000 ரேஞ்ச் கரெக்டாக வருதுங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும் போது அது டெய்லியில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கான்டெக்ஸ்டாக பார்க்கணும். அடுத்தது கான்டெக்ஸ்ட். அப்போ கான்டெக்ஸ்ட் வரும். இப்போ கான்டெக்ஸ்ட்டு மார்க்கெட் எங்கேருந்து ஸ்விங் ஹையிலேருந்து மார்க்கெட் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, இதான் ஸ்விங் ஹை. ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் வந்துருக்கு. இன்றைக்கி 5th பிப்ரவரிலேருந்து மார்க்கெட் அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இங்கே பேலன்ஸ் ஆகுது, வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் இருக்குது. இப்போ இங்கே ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து இங்கே அப்சைடு எப்படி மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துலேருந்து அப்சைடு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுமா இல்லை கீழே வருமானதை நம்ம இப்போ வந்து கான்டெக்ஸ்ட் வைஸாக நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ கான்டெக்ஸ்ட் வைஸாக பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன தேவை, ரீசெண்ட் ஹைலோ மட்டும்தான் நமக்கு தேவை. ரீசெண்ட் ஹைலோ எங்கே, இதுதான் ரீசெண்ட் ஹைலோ வந்துச்சுங்களா? இப்போ இந்த ரீசெண்ட் ஹைலோவிலேருந்து மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கான்டெக்ஸ்ட் வைஸாக மார்க்கெட் இப்போ என்னாச்சு, 20 அந்த பேங்க் நிஃப்டிலாம் பார்த்த லெவல் என்ன, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கலாம். அது ஸோ மேக்ஸிமம் எங்கே இருக்கலாம் மார்க்கெட், 49,000 47,500 அந்த ரேஞ்ச் பார்த்தோம்ல. இப்போ அதே பாருங்கள், 49,000 இங்கே 47,500 அந்த ரேஞ்ச் கரெக்டாக இருக்குங்களா ஹைலோ? அப்போ இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டு இருக்கும். இந்த அப்கமிங் வீக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அப்போ இங்கேருந்து ஆப்ஷன் எந்த பக்கம் டேர்ன் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது இப்போ என்ன வரும், மைக்ரோ ஸ்ட்ரக்சருக்கு வரும், ஸ்மால் ப்ரொஃபைலுக்கு வரும். அப்போ இங்கே ஸ்மால் ப்ரொஃபைல் நம்ம எப்படி கைட் பண்ணோம் அப்படின்னு
ஸோ இது போன வாரமே நீங்கள் வந்து இது வரைக்கும் இருக்கிறதுலாம் நான் லேர்னிங் வந்து நம்ம வந்து ஷோ பண்ணிட்டோம். போன வாரமே எங்கள் லேர்னிங்கை நம்ம ஷோ பண்ணிட்டோம். அப்போது என்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் நம்ம? போன வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்துருப்போம். 7th வரைக்கும் பார்த்தாச்சு இல்லை? அப்போ 7th வரைக்கும்னா இந்த ப்ரொஃபைல் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இங்கே நான் வந்து இப்போது இந்த ப்ரொஃபைல் வரைக்கும் போன லேர்னிங் சீரீஸ்லேயே பார்த்தாச்சு. இப்போ இந்த லேர்னிங் சீரீஸில் என்ன நடக்குது? அடுத்ததா மார்க்கெட்டு இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணியாச்சா? இப்போ மார்க்கெட் ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓகே, அப்புறம் மார்க்கெட் கண்டினியூ ஆகுது. ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுதா? ட்ரெண்டு கண்டினியூ ஆன பிறகு இங்கே ஓப்பன் மார்க்கெட் கீழே போயிட்டு இங்கே என்ன ஆச்சு? உள்ளே வந்தாச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன சைன் கிடைக்குது? இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் டெயில் கிடைக்குது. கான்டெக்ட் புரிஞ்சிச்சிங்களா? அப்போ இங்கே டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுங்க, அது ட்ரெண்டு தான். அது ஓகே, ட்ரெண்டு வந்து கண்டினியூ. அப்போ இந்த ட்ரெண்ட் இங்கே கண்டினியூ ஆன பிறகு இங்கே நமக்கு என்ன கிடைக்குது? ரிவர்சலுக்கான சைன் கிடைக்குது. அப்போ ரிவர்சலுக்கான சைன் கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கணும். கண்டினியூ ஆகுது. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக கண்டினியூ ஆகுதான் பார்த்தா கான்ஃபிடென்ட்டாக மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகலை. மார்க்கெட் கான்ஃபிடென்ட் மூவ் கொடுக்கல. இப்போ கான்ஃபிடென்ட் மூவ் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபைல்ஸ் மட்டும் இப்போ பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த ப்ரொஃபைல்ஸ் வரும். இப்போ இந்த ப்ரொஃபைல் தான் நம்ம இப்போ கரண்ட்டாக ஆக்ஷன் எங்கே நடக்குது? இந்த ப்ரொஃபைல்ஸ்குள்ளே தான் நடக்குது. இப்போ இங்கே ஆக்ஷன் பார்க்கணும். இங்கே இருந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இந்த டே பாருங்கள். இந்த டே நம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்க மார்க்கெட்டு மேலே போய் ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப கீழே ரிஜெக்ட் ஆகி இங்கே வந்து அப்போ என்னது? கான்ஃபிடென்ட் இல்லை மார்க்கெட்டை. 2-வே ஆக்ஷன் தான் நடந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த 2-வே ஆக்ஷனுக்கு அப்புறமா இந்த டே எப்படி நடந்திருப்பாங்க? இப்போ இந்த டே என்ன இருக்குது? மார்க்கெட் அப் சைடில் கரெக்டாக என்ன சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ணாமல் மார்க்கெட் இப்போ கீழே வந்திருக்கு. இப்போ கரண்ட்டாக இந்த 2 ப்ரொஃபைலையும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 ப்ரொஃபைலையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்ஷன் என்ன இருக்குது? ரிவர்சல் நடந்திருக்கு ஆஸ் எ பையிங் டெய்லா. அப்போ இங்கேருந்து கண்டினியூ என்ன இருக்குது? இப்போ இந்த ப்ரொஃபைல் பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் அப் சைடு புஷ் பண்ணாலும் இந்த இடத்துல என்ன இருக்கு? புவர் ஹை கிரியேட் ஆயிருக்கு. இந்த புவர் ஹைலேருந்து மார்க்கெட் கீழே வந்து இங்கே லோ வந்திருக்கு. இந்த லோவையும் மார்க்கெட் கிளியர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த லோவையும் மார்க்கெட் கிளியர் பண்ணிருக்கு. அப்போது இந்த ஏ பீரியடுக்கு கீழே மார்க்கெட் கிளியர் ஆகி இப்படி போயிருக்கு. ஓகேங்களா? அதே நேரத்தில் இந்த நெக்ஸ்ட் டேவும் பாருங்கள், ஏ பீரியடுக்கு கீழே மார்க்கெட்டு வந்துட்டு டேர்ன் ஆகுது. அப்போது இப்போ இது வந்து 2 ப்ரொஃபைலுமே எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா லோ கான்ஃபிடன்ஸ் பையிங் தான் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது எனக்கு புரியுது. ஓகேங்களா? அகைன் இங்கே என்ன இருக்குது? நமக்கு ரெஃபரன்ஸ் அப் சைடில் சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. இப்போ இந்த காம்பினேஷனாக நான் பார்க்கும்போது இங்கே பையிங் டெயில். அப்போது கடைசியாக கான்ஃபிடன்ஸ் பையர்ஸ் எங்கே இருக்கிறாங்க? இந்த இடத்துல தான் கான்ஃபிடன்ஸ் பையர்ஸ் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் பையர்ஸ் இல்லை ஆக்ஷன் மேலே. அப்போது எனி டைம் மார்க்கெட் கரெக்டாக இங்கே சிங்கிள் பிரிண்ட் போனோன்னே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது. இந்த லெவலுக்கு வந்தது. அப்போ திரும்பவும் ஆக்ஷன் இன்னைக்கு ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அப்கமிங் வீக் மண்டேயோட ஓப்பனிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் டெஸ்ட் டிரைவாக இப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் எங்கே வரும்? ஃபர்ஸ்ட்டு இந்த லெவலுக்கு வரும். இந்த லெவலுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு வரும். அப் சைடு எப்படி? அதே மாதிரி நீங்கள் செல்லிங் வந்து கான்ஃபிடண்டாக இருக்கிற மாதிரி செல்லிங்கும் கான்ஃபிடென்ஸாக இல்லை. அப்போ மார்க்கெட்டில் செல்லிங்கும் கான்ஃபிடென்ஸாக இல்லை. இங்கே 2 நாளாக பையிங்கும் கான்ஃபிடென்ஸாக இல்லைன்னா மார்க்கெட் என்னங்க பண்ணும்? இந்த ரேஞ்சை தான் மார்க்கெட் இப்போதைக்கு சூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் லெவல் ரேஞ்ச். அவ்வளோதான், கான்டெக்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜி போடணும், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பார்க்கணும். கிளாரிட்டி கிளியராக இருக்குது. ஓகே, இப்போ இன்ட்ராடேல ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இங்கே க்ளோஸ் ஆன பிறகு நமக்கு இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே ஆக்ஷன் பாருங்கள், ஒரு வாட்டியும் மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னா இந்த 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 மேலே போனோன்னு செல் பண்ணுறாங்க. மேலே போனோன்னு இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் மேலே போனோன்னு செல் பண்ணுறாங்க. திரும்ப மார்க்கெட் மேலே போனோன்னு இங்கே செல் பண்ணி அனுப்புகிறாங்க. திரும்ப கொஞ்சம் மேலே போனோன்னு செல் பண்ணி அனுப்புகிறாங்க. போது
இப்போ மார்க்கெட் முடிஞ்சிச்சு. இப்போ அப்போ இது செல்லிங் கண்டினியூ பண்ணி விடுறாங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்றாங்க, லோ கான்ஃபிடன்ஸ்ல தான் மார்க்கெட் என்ன பண்ணுது, செல்லிங் நடந்திருக்கு. அப்போ லோ கான்ஃபிடன்ஸ் செல்லிங் இங்க லாஸ்ட் ஃப்ரைடேல இருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து பிரைஸ் மேல போயிருக்கு. இதுவும் என்ன இருக்கு எனக்கு, மார்க்கெட் மார்க்கெட் கீழே லோ வந்தோடனே பை பண்றாங்க, திரும்ப லோ வந்தோடனே பை பண்றாங்க. கரெக்டுங்களா? மார்க்கெட் இங்க ஓப்பன் இங்க கொடுக்குது, திரும்ப லோ வந்தோடனே பை பண்றாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த டே லாஸ்ட் 2 days மார்க்கெட் இவ்வளவு தூரம் மேல போனது என்னது இல்ல, கான்ஃபிடன்ஸான பையிங் இல்ல. அதே நேரத்தில் இங்க செல்லிங்க எப்படி இல்ல, கான்ஃபிடன்ஸா இல்ல. அப்ப ரெண்டு பக்கமும் மார்க்கெட்ல என்ன இல்ல, ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட் சூஸ் பண்ணலாம், நமக்கு ஒன்றும் கிளாரிட்டி இல்லை. அப்ப நமக்கு ஒரே ரெஃபரன்ஸ் இப்ப என்ன இருக்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அனாமலி, இந்த சிங்கிள் பிரிண்ட் தான் இப்போதைக்கு நமக்கு ரெஃபரன்ஸா இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, இந்த இடத்துல கடைசியா இந்த லோல இருந்தா மார்க்கெட் டேர்ன் ஆகுது. இந்த இடத்துல இந்த பையிங் டெயில் தான் ரெஃபரன்ஸா இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் ரெஃபரன்ஸா மார்க்கெட்ல நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஷார்ட் டேர்ம் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் செட்டப் பண்ணிட்டு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? கிளியர்? இப்போ இந்த டேவோடைய லோ 48,100, இந்த லோக்கு கீழே மார்க்கெட் இம்மீடியட்டா வராங்க அப்படின்னா இம்மீடியட்டா உங்களுக்கு இந்த ஹெச் பீரியட், இந்த ஹெச் பீரியட் ஓப்பன் வரைக்கும் மார்க்கெட் குயிக்காக வரும். அதுக்கப்புறம் இந்த லோவை மார்க்கெட் கட் பண்ணாதான் திரும்ப என்ன பண்ணும், இந்த டெய்லுக்கு. ஓகே, கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ மார்க்கெட்டு மந்த்லியில் என்ன பண்ணுது, வீக்லியில் என்ன பண்ணுதுன்றதெல்லாம் பார்க்குறோம். ஓவராலாக இது வந்து பெல்கோ கான்செப்ட் தான் போது அந்த பெல்கோவை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே, இப்போ நிஃப்டிக்கு வரும். இப்போ நிஃப்டியோட டே ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, நிஃப்டியோட டே ப்ரொஃபைல் ஓகே. இன்னைக்கு இங்கே 4th March மார்க்கெட் டேர்ன் ஆயிடுச்சு. இது போன வாரம் லேர்னிங்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா திரும்பவும் மார்க்கெட் டேர்ன் ஆனது இன்னைக்கு இந்த 11th March தான் நமக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு யார் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறா, இந்த பையிங் டெயில் தான் மார்க்கெட்டை இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஓகே, அதே மாதிரி இங்கே அப் சைடில் எது சப்ளையாக மாறி இருக்கு, இந்த 12th March அன்னைக்கு கிரியேட் ஆன இந்த செல்லிங் டெயில் தான் மார்க்கெட்டு இந்த இடத்துல சப்ளை. அப்போ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் என்ன இருக்குது, நமக்கு ரேஞ்சாக இருக்குது. அப்போது இதுக்கு கீழே எனக்கு யார் வேணும், இனிஷியேட்டிவ் செல்லிங் வேணும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், இனிஷியேட்டிவ் பையிங் வேணும் அப்படின்னு அந்த கிளாரிட்டி சிம்பிளாகவே கிடைக்குது. மார்க்கெட் ரேஞ்ச் தான். அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது நம்ம எப்படி போய் ட்ரேட் செட்டப்பை எக்ஸிட் பண்ண முடியும்? இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்டேல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைனலாக நமக்கு ஃப்ரைடே அன்னைக்கு என்ன மார்க்கெட் கன்ஃபார்ம் இருக்கு, இங்கே ஒரு ஃபெயில்டு ஆக்ஷன் ரெஃபரன்ஸ் இருக்குது. அடுத்த ரெஃபரன்ஸ் ஃபெயில்டு ஆக்ஷன். அதுக்கப்புறமா மார்க்கெட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் டேயோட ப்ரொஃபைலில் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணாங்க, கீழே வந்தாச்சு. இப்போ திரும்பவும் மார்க்கெட் என்ன பண்ணாங்க, வந்து இங்கேருந்து சப்போர்ட்டேட்டு டேர்ன் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. இதுக்கு கீழே ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த க்ரூசியல் லெவல் எங்கே, இந்த 23,000 22,350 இந்த ரேஞ்ச், இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு வேலட்டைல் தான் இருக்கும். மார்க்கெட் மேலே போவோம், கீழே வரும், மேலே போவோம், கீழே வரும். இப்போ ஃபைனலாக க்ளோஸ் ஆனது. அப்புறம் இந்த ஹெச்சோட ஹை, இந்த ஈவோட ஆஃப், இந்த ரெஃபரன்ஸ் குயிக் ரெஃபரன்ஸாக நமக்கு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரெஃபரன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் இல்லை, இன்ட்ராடேல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸாக உங்களுக்கு அமையும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ கான்டெக்ட் பேஸாக நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட்டில் இன்ட்ராடேன்ற ஒரு கான்செப்ட் அங்கே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லெவல்ஸ் வரும்போது அந்த இடத்துல ஒரு புஷ் பண்ணுறாங்க. அந்த புஷ்ஷிங்கில் நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால தான் நம்மளால என்ன பண்ணல, அந்த மொமெண்டம் நம்ம உள்ள போகிறதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுது. இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஆனால் இங்கே ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக பார்க்கும்போது மார்க்கெட் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறவங்க
கூடுதலாக மார்க்கெட் ப்ரொஃபைல் நாலேஜோடு சேர்த்து பண்ணும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.